வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 7/1/2024 சோபக்கிருது ஆண்டு மார்கழி மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். தனுசு லக்கணம். இருப்பு இன்று 1 நாளிகை 31 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:32க்கு. திதி இன்று இரவு 10:10 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:58 வரை விசாகம், பின்பு அனுசம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:47 வரை திருதி, பின்பு சூலம். கரணம் இன்று காலை 10:02 வரை பவம், பின்பு இரவு 10:10 வரை பாலவம், பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ரேவதி அஸ்வினி நட்சத்திரம்ங்க. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். நீண்ட பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மேற்கொள்றதாக திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் புதிய ஆடை ஆபரணங்கள், விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வாங்குவதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சந்திராஷ்டம தினங்களில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. அப்போ நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை ஏற்படும், மந்தத்தன்மை எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். அப்போ எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாமுங்க. அசைவ உணவுகளை முற்றிலுமே தவிர்த்து விடுங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் வாகனத்தில் புறப்பாடு, ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் வாகனத்தில் புறப்பாடு, திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் வாகனத்தில் புறப்பாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபட உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அதிக அதிர்ஷ்டமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாளுக்கான விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி இருக்குங்க. இந்த ஏகாதசியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 11வது நாட்களில் ஏகாதசி திதி வருங்க. இந்த கணக்கில் தான் நமக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 24, 25க்குள்ளே வருங்க ஏகாதசி. அப்போ வளர்பிறை ஒரு ஏகாதசியும் தேய்பிறையில் ஒரு ஏகாதசியும் வருங்க. அப்போ ஆண்டு முழுவதும் வரக்கூடிய ஏகாதசிகளுக்கு ஒவ்வொரு பெயர்களும் இருக்குங்க. அப்போ அந்தந்த ஏகாதசி தினங்களில் இருக்கக்கூடிய விரதங்களால் பக்தர்களுக்கு பார்த்தா கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளப்பரிய பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. இந்த ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தீராத நோய்கள் எல்லாம் நீங்கக்கூடுங்க. சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் முக்திக்கான வழியையும் அடைவீங்க என்பதுதான் இந்த நிகழ்வோடைய ஏகாதசியோடைய நம்பிக்கையாக இருக்குங்க. அப்போ மனிதர்கள் வாழக்கூடிய காலத்தில் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய சில பாவங்களுக்கு தண்டனைகளை ஏற்படுத்தி அதற்காக யமலோகத்தை எல்லாம் சிருஷ்டி யமராஜனையும் அந்த லோகத்திற்கு நியமிக்கு இந்த விஷ்ணு பகவானுங்க. அப்போ ஒரு நாள் விஷ்ணு விஜயம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அங்கு மனிதர்கள் மட்டும் அவஸ்தையை கண்டு மனமிறங்கி ஏகாதசி விரதத்தை பற்றி அவர்களுக்கு கருணையுடன் எடுத்துரைக்கிறாருங்க. அதன்படி யார் இந்த விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் பிறவி பயனை நீங்கி நேர வைகுண்டத்தை சேர்வார்கள் என்பது அவர் வாக்களிக்கிறாருங்க. இதையடுத்து தான் ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள நினைப்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று பகலில் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏகாதசி அன்று அதிகாலையிலேயே குளித்து விட்டு விரதத்தை நீங்கள் தொடங்க வேண்டுங்க. இந்த ஏகாதசி விரதத்தை 3 நாட்கள் என்னும் முறையில் நீங்கள் அனுசரித்தீங்கன்னா பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. தசமி அன்று ஒரு வேளை உணவு மட்டும் உண்டு மறுநாள் ஏகாதசி அன்று முழு பட்டினி இருக்க வேண்டுங்க. அதற்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா துவாதசி அன்று காலையிலேயே நீங்கள் உணவு உண்டு விரதத்தை எல்லாம் முடிக்க வேண்டுங்க.
பின்னர் பார்த்தீங்கன்னா இந்த திதி முழுவதும் முடிந்த வரையில் உங்களுக்கு பூரண உபவாசம் இருத்தல் பலன்கள் அதிக பலன்கள் கிடைக்கக்கூடுங்க. 7 முறை நீங்கள் துளசி இலையை மட்டும் பகவானுடைய நாமத்தை சொல்லி சாப்பிடலாம். அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட வேண்டியது மிக அவசியங்க. அப்போ ஏகாதசிக்கு அடுத்த நாளான துவாதசி என்று அதிகாலையில் உணவு அருந்துவதை தான் நம்ம பாரணை என அழைக்கிறோமுங்க. அப்போ சர்வ ஏகாதசி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பெருமாளை ஆராதனை செய்ய வேண்டும், விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்ய வேண்டுங்க. முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம், நாராயண நாமம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், துளசி தீர்த்தம் பருகலாம், அருகிலுள்ள கோயிலுக்கெல்லாம் சென்று பெருமாளை வழிபடலாமுங்க. அப்போ நமக்கு சர்வ பாவங்களும் நீங்கக்கூடிய ஒரு ஏகாதசியாக இந்த ஏகாதசி விரதம் மிக முக்கியமான விரதமாக இருக்க காணப்படுதுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் கற்க மிக சிறந்த நாள், கிணற்றை சீர்படுத்துவதற்கு மிக நல்ல நாள், சிகை அலங்காரம் மேம்படுத்த மிக ஏற்ற நாள், நோய்க்கு மருந்துண்ண மிக உகந்த நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய ஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. அப்போ இந்த சூரிய ஹோரை பார்த்தீங்கன்னா சூரியனை ராஜகிரகம் என்று அழைப்பாங்க. அரசியல் சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் அதிபதியாக இருப்பவர் யார்? இந்த சூரிய பகவான் தாங்க. அப்போ சூரிய ஹோரையில் பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் செய்யலாம். அதே போல் வழக்கு ஏதாவது தொடர்பான விஷயங்களை எல்லாத்தையும் முயற்சிக்கணும்னா இந்த சூரிய ஹோரையில் முயற்சி பண்ணுங்க. மேல் அதிகாரிகளை சந்தித்து பேசணும் அப்படின்னு நினச்சாலும், அரசு சார்ந்த ஏதாவது முயற்சிகள், சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பவர்களை எல்லாம் போய் பார்க்க செல்லணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த சூரிய ஹோரையில் பண்ணலாமுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் உயர்ந்த இருப்பவர்களை பார்க்க செல்லும் போது கொஞ்சம் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு, அரசு சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் சூரிய ஹோரையை பயன்படுத்துங்க. அதே போல் இந்த ஹோரையில் பார்த்தீங்கன்னா உயில் சாசனம் எழுதுறதுக்கு மிக சிறப்பானதுங்க. அப்போ இந்த ஹோரையில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது அவ்வளவு நல்லதல்லங்க. அப்போ சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஹோரை அவ்வளோ ஒரு சிறப்பான ஹோரை அல்லங்க. அப்போ இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தாங்க. அப்போ சூரிய பகவானை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நாள்னு பார்த்தீங்கன்னா அது இன்றைய நாள் தாங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் சிகப்பு நிற ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா சூரிய பகவானுடைய பரிபூர்ண அருளும் அவருடைய பரிபூர்ண தன்மையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், விருட்சகத்தில் புதன் சுக்கிரன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் நமக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குது, 6ல் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், 7ல் சந்திரனுடைய பயணம் இருக்குது, அஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவானும், விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய பயணம்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் நற்பலன்கள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ நேர்மையான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இன்று காணப்படுங்க. அப்போ இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சாதகமாகவும் முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைய நாள். அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ மேசராசி அன்பர்களுக்கு திறமைக்கு உண்டான பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் விரும்பி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த காலகட்டங்கள் அமைய போகுது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் கொஞ்சம் திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ நண்பர்கள் வழியில் ஒரு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. வெளியூர் தொடர்பான வர்த்தக பணிகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லதுங்க. அதே போல் வேலை வாய்ப்புகள்லையும் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக இன்றைய நாள் காணப்படுது. புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் சில மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஏற்பாடுகள் எல்லாம் ஏற்படுங்க. உங்களுடைய காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடுங்க. தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாமதங்கள் ஏற்படலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுடன் வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருந்த சில கஷ்டங்கள் பிணக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கி உங்களுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் உங்களுக்கு அனுகூலம் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. அப்போ விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. இன்றைய நாள் உங்களுக்கு ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள்லாம் காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய போக்கில் உறுதி காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைய நாள் சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் எப்பொழுதும் போல உங்களுக்கு தொழிலெலாம் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களின் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் சிறந்த உணர்வுகளை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. நீங்கள் இன்றைய நாள் வெளியிடங்களில் சென்று உங்களுக்கு இருவருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மன மகிழ்ச்சி ஏற்படும், உங்களுடைய துணையுடனான உறவுல நல்லிணக்கம் ஏற்படுங்க, அன்பு அரவணைப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். நண்பர்களுடைய ஆதரவால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கையில் உள்ள பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே செலவு செய்வீங்க இன்றைய நாள். அதில் அப்போ இந்த நாள் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுன்னு சொல்லலாமுங்க. ஏன்னா உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரித்து காணப்படுங்க. அதனால் உங்களுடைய தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருப்பதால் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்களால் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகளை காலையிலேயே நீங்கள் தொடங்குவது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. 6ல் சந்திரனும், 7ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் சனி பகவானும், லாபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சற்று ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகளாக உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் செயலாற்றுவதில் ஒரு தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது மிக அவசியம்ங்க. அப்போ இன்று நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இன்று அதிகமாக போட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவுகள் எல்லாமே உண்டாகக்கூடும். நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அது தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இழுபறியில் இருந்து வந்த காரியங்கள் அனைத்துமே இன்றைய நாள் ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழலும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா சில முடிவுகளை எடுப்பீங்க. அதனால் இன்றைய நாள் பாராட்டுகளும் ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எளிதாக முறியடிப்பீங்க இன்றைய நாள். அப்போ தைரியத்தோடு
தைரியத்தோடு செயல்படுங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுவது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது. காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. உடல் ஆரோக்கியம் நிச்சயம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிக சிறந்த நாளாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமுடன் எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சற்று அதிகமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு தடைகளை எல்லாம் தகர்க்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய பணிகளில் நீங்கள் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியின் போது சில ஏமாற்றங்களும் சிறு சிறு தடைகளும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் உங்களுடைய சக பணியாளர்களுடன் ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இன்று இருக்காதுங்க. அதனால் இன்றைய நாள் எச்சரிக்கையுடன் இருங்க, கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ இன்றைய நாள் தொழில் விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள், ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்று மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. ஏன்னா இன்றைய நாள் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு அரவணைப்பு அவ்வளோ ஒரு பெருசாக இருக்காதுங்க. சில விஷயங்களை நீங்கள் பெரிதாக ஆக்கக்கூடிய ஒரு காரணத்தால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சற்று குறையுங்க. அப்போ விட்டு கொடுத்து செல்லுங்க, பொறுமையோடு இருங்க. எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் பேச்சுக்களில் கண்ணியத்தோடு பேசுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. அப்போ உங்களுடைய அணுகுமுறை இன்றைய நாள் உங்களுக்கு நட்பான ஒரு அணுகுமுறை தான் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய செலவினங்களை எல்லாம் தவிர்க்கவே இயலாதுங்க. ஏன்னா நீங்கள் தேவையில்லாத செலவினங்கள் நிறையாக இன்றைய நாள் செய்யப்படும். அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் அந்த செலவினங்களை கட்டுப்படுத்துங்க. அனாவசிய செலவுகள் உங்களுக்கு ஒரு அநாகரிகமான செயல்களை செய்ய வைக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையில் எப்பொழுதுமே கவனம் செலுத்துங்க, அது உங்களுக்கு நல்லது. குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. சிறு சிறு தடைகள் இருந்தால் கூட அந்த தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு தைரியம் அவங்ககிட்ட இருக்கும். அது பெற்றோர்களிடமிருந்தே அந்த தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உற்சாகமான ஒரு காரணமாக உங்களுடைய போக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிவப்பு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வீண் அலைச்சல்களால் உங்களுக்கு உடல் அசதிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் ஏற்படுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக நல்லதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க, உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. 7ல் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. 9ல் சனியும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துவது நல்லதுங்க. ஏன்னா உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. இன்று நீங்கள் ஒரு பதட்டப்படுவதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உணர்ச்சி வசப்படுதலையும் நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. இன்றைய நாள் உங்கள் புது விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தான தர்ம காரியங்களில் ஈடுபாடுகள்லாம் அதிகம்
அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ எந்த ஒரு செயல்கள்லையுமே நீங்கள் விதண்டாவாத பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டியது மிக அவசியம்ங்க. அப்போ கவனமுடனும் இருக்க வேண்டும்ங்க. உடன் பிறந்தவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடும். கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ உங்களுடைய சிந்தனைகளில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகக்கூடும். வியாபாரத்தில் ஒரு நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எல்லா விதத்திலையுமே வெற்றிகளை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அப்போ சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தாய் வழி உறவினர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா இழுபறியாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. பிள்ளைகளுடைய பிடிவாதம் சற்று உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தினா கூட கொஞ்சம் பொறுமையாக கடைபிடித்து அவங்கள கொஞ்சம் அரவணைச்சு செல்வது மிக நல்லதுங்க. குடும்பத்தில் அனைவரையுமே அனுசரித்து செல்வது மிக நல்லதுங்க. அப்போ வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய கனிவான அணுகுமுறை மிக அவசியமாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அதிக சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சக பணியாளர்களால் சில தொல்லைகள் எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சில தவறுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணிகளில் எப்பொழுதுமே பொறுமையை மேற்கொள்வது மிக சிறப்பான பலன்களாக இருக்குங்க. உங்களுடைய தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல இருக்கும். அதிக லாபங்களை இன்றைய நாள் ஈட்ட முடியாதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்கும் உடைய ஒரு தகவல் பரிமாற்ற குறைபாடு அதிகமாக இருக்குங்க. அப்போ உங்கள் துணையுடனான கருத்து வேறுபாடுகள்லாம் உங்களுக்கு எழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இருவருமே ஒருவர் கொஞ்சம் புரிந்து கொண்டு உங்களுடைய வேறுபாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டுங்க. அப்போ உங்கள் இருவருக்குமே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருந்தால் தான் இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகளை உண்டு பண்ண முடியுங்க. அப்போ இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சற்று குடும்பத்தில் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று பணப்பற்றாக்குறை உங்களுக்கு காணப்படுங்க. அப்போ இன்றைய நாள் அதிக செலவுகளும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய தேவைகளை சமாளிக்க நீங்கள் பணம் கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. கடனாக நீங்கள் வாங்கக்கூடிய பணத்தை திருப்பி செலுத்துறதுக்கு கால தாமதங்கள்லாம் ஏற்படுவதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. இன்றைய நாள் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குமா அப்படின்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. முதுகு வலி, இருமல், சளி, ஜலதோஷம் இந்த மாதிரியான சிறு சிறு உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் நிதியை திரட்ட முடியும். நிதி நல்லா இருந்தால் தான் குடும்பத்தில் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டுவாங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பாச நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உணவு விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பணிகளில் நீங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கலந்து கொள்ளுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டும் இன்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 3ஆம் பாவத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணம் இருக்குது. 4ல் சந்திரனும்
பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ல் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் சில குழப்பங்கள் எல்லாம் காணப்படுங்க. அப்போ மனதை தெளிவாக வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. இதனால் அமைதிகள் எல்லாமே உங்களுக்கு அமைதி இழந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ பிரார்த்தனை, ஆன்மீக இசை கேட்பதற்கெல்லாம் நேரம் ஒதுக்குவதன் மூலம்தான் இன்றைய நாள் மனதளவில் உங்களுக்கு ஆறுதல்கள் ஏற்படக்கூடுங்க. அப்போ ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை இன்று கொடுக்கக்கூடுங்க. பொருளாதார நிலை உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பெரியோர்களுடைய ஆசையும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ வேலையில் பொறுப்பு அதிகரிக்கக்கூடும். உறவினர்களுடைய வருகையெல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தாயாருடைய விருப்பத்தை இன்றைய நாள் நிறைவேற்றுவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ வியாபாரத்தில் விற்பனைகள் அதிகரிப்பதுடன் லாபமும் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையலாங்க. அப்போ வெங்கடேச பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில சவால்களை சந்திக்க நேருங்க. அப்போ உங்களுடைய நிறுவனத்தில் முதன்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே திட்டமிட்டு பணியாற்ற வேண்டுங்க. ஏன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பணியாற்றினா தான் உங்களுக்கு சில தவறுகள் நேர்பட வாய்ப்பு உள்ளதால் கொஞ்சம் கவனமுடனும் திட்டமிடுதலுடனும் செயல்படுங்க. தொழில் விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையிடமிருந்து தனித்திருப்பது போல நீங்கள் உணர்வீங்க. அப்போ உங்களுடைய உணர்வுகளை, இந்த மாதிரியான உணர்வுகளை நீங்கள் தவிர்த்துருங்க. அப்போ வெறும் உணர்வு மட்டுமே இருக்குமா அப்படின்னா உண்மையில் உங்களுடைய துணையில் உங்களிடம் அன்பாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்குமே அந்யோன்யம், அன்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகத்தாங்க இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க, கவனமுடன் இருங்க, பேச்சுக்களில் நிதானத்தோடு இருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி வேணும்னா விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பண வரவு சற்று குறைந்து காணப்படுங்க. அப்போ பண விஷயங்களில் கையாளும் பொழுது கொஞ்சம் விழிப்புடன் இருங்க. பணம் இழப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் குளிர்ச்சியான உணவு வகைகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளசிவப்பு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. அப்போ பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சுப செய்திகள் இன்று கிடைக்கக்கூடுங்க. இன்றைய நாள் கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க.
சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. 3ல் சந்திரனும் 4ஆம் பாவத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 7ஆம் பாவத்தில் சனி பகவானும், அஷ்டமத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. 9ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு செயல்பாடுகள்லையுமே உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இன்று எளிதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவை எல்லாம் இன்றைய நாள் பெறக்கூடிய ஒரு வகையில் இன்றைய நாள் மிக சிறப்பான பலன்களை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ சிறுதூர பயணங்களால் மனதில் சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதே போல் அக்கம் பக்கத்தோட வீட்டார்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் எந்த ஒரு செயலையுமே துணிச்சலோடும் தன்னம்பிக்கையுடனும் செய்வீங்க. வீட்டு தேவைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் தாங்க காணப்படுது. உத்தியோகத்தில் உயர்வான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சற்று ஓய்வும் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அரசாங்க காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுடன் பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய சகோதரர்களால் சில சங்கடங்களை எல்லாம் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்க ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க. உறவினர்களுடன் பார்த்தீங்கன்னா பேசும்போது வீண் மன வருத்தம்லாம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பேச்சுக்களில் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் விற்பனை எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாராக தாங்க இருக்கும். அவள் பணியாளர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் கொஞ்சம் தன்னம்பிக்கை சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ சூரிய வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு கடின உழைப்பின் மூலம் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடுங்க. அப்போ கடினமான பணிகளை கூட எளிதாக தொழில் சார்ந்த முறைகளில் நீங்கள் மேற்கொள்வீங்க. அதே போல் யதார்த்தமான ஒரு எண்ணங்களுடனும் திட்டமிடுதலுடன் செயல்படும் பொழுது உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நீங்கள் ஒரு அமைதியான அணுகுமுறை எல்லாத்தையும் மேற்கொள்வீங்க. இதனால் உங்கள் இருவருடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு, அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சிறு சிறு தடைகள் எல்லாமே விலகி அவங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதனால் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அன்றைய நாள் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்க போகுது. பங்கு வர்த்தகத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அதன் மூலம் சில லாபங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தைரியமான ஒரு மனநிலை உங்களிடம் காணப்படுங்க. அப்போ தைரியம், தன்னம்பிக்கை இதனுடைய காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க. அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு எதிலையுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் காணப்படும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பெரியவர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் பணிவும் பண்பும் உங்களுக்கு மிக அவசியமாக இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. 2ஆம் பாவத்தில் சந்திரனும், 3ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. 6ல் சனி பகவானுடைய பயணமும்,
7ஆம் பாவத்தில் ராகுவும் 8ஆம் பாவமான அஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சற்று ஒரு சாதகமான பலன்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் சற்று குறைந்து காணப்படுங்க. உங்களுடைய நம்பிக்கையுடன் இன்றைய நாள் செயல்படுவது நல்லது. உங்களுடைய சரியான போக்குகளில் திட்டமிடுதல்களில் கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக செய்வது இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ புதிய நட்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே போல் நீங்கள் எதிர்பாராத திடீர் செலவுகளும் இன்றைய நாள் ஏற்படுங்க. உங்களுடைய கூட்டாளிகளுடைய வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் குறைய காண்பீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதிலும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கால தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று உற்சாகம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்யோன்யம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக பார்த்தீங்கன்னா சற்று உங்களுக்கு மனதளவில் சோர்வுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய பங்குதாரர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. விநாயகரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழில் விஷயங்களில் இன்று பணிகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுங்க. அப்போ உங்களுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நேரமே இருக்காதுங்க. அப்போ சக பணியாளர்களுடன் நல்லுறவு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அப்போ உங்களுடைய அணுகுமுறையை இன்றைய நாள் மாற்றிக்கொள்ளுங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இல்லைங்க. அதனால் வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று உங்களுக்கு சாதகமாக அமையாது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு அகந்தையான ஒரு போக்கெல்லாம் காணப்படுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள் எல்லாம் எழலாம். அதனால் நான் பெரியவன் நீ பெரியவன்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் இன்று சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு என்ன விட்டு கொடுத்து செல்லணுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அனுசரணை தான் அதிகமான ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. குழந்தைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. அவங்களையும் கொஞ்சம் டேக்கர் பண்ணி கொஞ்சம் அவங்கள சுமூகமாக நடத்தி கொள்ளுங்க. அரவணைச்சு அவங்கள படிப்பில் முன்னேற்றத்திற்குண்டான என்ன வழியோ அதை செய்யுங்க. தேவையில்லாத மொபைலு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொடுத்து கெடுக்க வேண்டாம். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பொறுப்புகளும் செலவுகளும் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி வளர்ச்சி சற்று உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அப்போ செலவினங்கள் அதிகமாக காணப்படுவதால் நிதி நிலைமையில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு குறைந்த அளவு ஆரோக்கியமே காணப்படுதுங்க. உயர் இரத்த அழுத்தம்லாம் உங்களுக்கு காரணமாக அமைதியிலிருந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அப்போ உணர்ச்சி வசப்படுவீங்க. எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டென்ஷன், அலைச்சல் இதெல்லாம் இருப்பதால் ஆரோக்கியம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாதிக்கக்கூடிய ஒரு வகையில் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் இருக்குது. 2ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 3ல் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. 5ஆம் பாவமான பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும், 6ஆம் பாவத்தில் ராகுவும், 7ல் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சற்று மந்தமான ஒரு சூழ்நிலையான ஒரு நாளாகத்தாங்க காணப்படுது. அப்போ அதிர்ஷ்டங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடினமான ஒரு முயற்சிகள் தான் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுங்க. அப்போ தியானம், ஆன்மீகம், யோகா, தியானம் இதன் மூலமாகத்தான் இன்றைய நாள் உங்களுடைய பதட்டமான ஒரு சூழ்நிலைகளிலிருந்து விடுபட முடியுங்க. அப்போ ஆன்மீகத்தில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு மன நிறைவு, மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய முயற்சிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. உங்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுதுங்க. பிள்ளைகளுடைய எண்ணங்களை சற்று புரிந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இன்று பொறுப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் நிமித்தமான சில புதிய சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகலாம். பொன் பொருள் கையாளுவதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. சிலருக்கு திடீர் பணவரவுக்கும் எதிர்பாராத செலவுகளுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ உறவினர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுங்க. தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா பக்குவமாக நீங்கள் எளிதாக சமாளித்து விடுவீங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில செலவுகள்லாம் ஏற்பட காண்பீங்க. அதனால் இன்றைய நாள் நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சற்று ஒரு சூழ்நிலைகள்லாம் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வேலைப்பளு அதிகமாக காணப்படுது. சிறு சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கொஞ்சம் பொறுப்புடனும் பொறுமையுடனும் கையாள்வது நல்லதுங்க. அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய மனதில் பாதுகாப்பின்மை உணர்வு தாங்க அதிகமாக காணப்படுது. அப்போ கணவன் மனைவி இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு தாங்க இன்றைய நாள் இருக்குது. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் இருவருமே புரிந்து கொண்டு செயல்படுங்க. உங்களுக்கு இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. இதனால் ஈகோ வந்துருச்சுனாலே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் பெரியவன் நீ பெரியவ அப்படின்ற ஒரு தாட்டே இருக்கக்கூடாது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுக்கணும், பொறுமையுடன் இருக்கணும். குழந்தைகளுக்காகவாது நம்ம மாறணுங்க. அதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு மிக நல்லது. இத்தகைய உணர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவுகளை உங்களுக்கு பாதிக்கக்கூடுங்க. அதனால் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் உறவுகளை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கக்கூடும். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடும். அவர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு சுமாராக தாங்க காணப்படுது. அப்போ ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் கட்டாயமும் ஏற்படலாம். ஆன்மீகத்துக்கு நீங்கள் தாராளமாக உதவிகள் செய்யுங்க. அது உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தோள்களில் சில எரிச்சல்கள் காணப்படலாம். அதனால் எண்ணெய் பதார்த்தங்களை உட்கொள்வதை நீங்கள் தவிர்த்துருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதெல்லாம் தவிருங்க. யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வாங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திடீர் செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்பும் அவர்கள் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க.
முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது, 2ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணமும், 4ல் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும், உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குது, லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்காதுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மனதளவில் ஆறுதலையும் திருப்தியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்க. எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ வீண் விவாதங்களை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள்லாம் மேம்படக்கூடும், ஆனால் லாபங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. காரியங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடும். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா இருவருக்கும் இடையே ஒருவர் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லதுங்க. வியாபாரத்தில் விற்பனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல தாங்க இருக்குங்க. அப்போ உங்களுடைய லாபங்கள்லாம் அதிகரிக்குமா அப்படின்னா இன்றைய நாள் லாபங்கள் இருக்காது. எப்பொழுதும் போல உங்களுடைய வரவு செலவு ஒன்றாக இருக்குங்க. அப்போ பணியாளர்களுடைய வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. முருகப்பெருமானை வழிபடுவது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாதுங்க. அப்போ பணிகளை தாமதம்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதனால் மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா தான் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்ய முடியுங்க. உங்களுடைய முழு திறமையும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க இன்றைய நாள். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு அகந்தையான போக்கு தாங்க அதிகமாக காணப்படுது. அப்போ உறவுகளில் நல்லிணக்கம் பேணணும்னா இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. அப்போ நீங்கள் இந்த ஈகோவை நீங்கள் தவிர்த்தாலே போதும், உங்களுடைய குடும்பத்துக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடுங்க. அதனால் இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சிகள் செய்தாலும் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தோடும் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று திடீரென பணம் இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அப்போ எந்த இடத்துக்கு நீங்கள் சென்றாலும் பணத்தை நீங்கள் கவனமாக வைங்க. நஷ்டம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுங்க. கால்வலி, சளி, இருமல், சிறு சிறு உபாதைகள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் பதட்டமின்றி அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் கொஞ்சம் சிரத்தையுடன் இருப்பது நல்லது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உறவினர்கள் மூலம் உங்களுக்கு பண வரவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் நிறையாக ஏற்படுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய திடீர் செலவுகளால் கையிருப்பு எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்க கூடுங்க.
தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. 2ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும், 4ல் ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுடைய அனைத்து செயல்களுமே குறித்த நேரத்தில் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் காணப்படும். இப்போ உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வேகம் எடுக்கக்கூடுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். சுப முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய ஏதாவது ஒரு பொருட்கள், புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வங்கள் ஏற்பட காண்பீங்க. சேமிப்பு தொடர்பான ஏதாவது சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ நண்பர்களுடைய சந்திப்பு பார்த்தீங்கன்னா மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். வியாபார ரீதியான சம்பந்தப்பட்ட வெளி வட்டார தொடர்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. செல்வாக்கு நிறைந்த நாளுன்னு இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லலாமுங்க. அப்போ புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் எல்லாம் கிடைக்கக்கூடும். அதே போல் பிள்ளைகள் மூலம் பண வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் உங்களுடைய பங்குதாரர்களால் ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். லாபமும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிக நலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் நம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க. அதனால் புதுமையான கருத்துக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்ச்சி காண்பீங்க. தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. அதே போல் உங்களுடைய பங்குதாரர்கள் மூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலையில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. ஆற்றல் நிறைந்த ஒரு நாளுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் சிறந்த முறையில் உங்களுடைய தொடர்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய வீட்டுகளில் நடைபெறக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் துணையுடன் பற்றி கலந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்போ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் பார்த்தீங்கன்னா இன்று அதிகமாக காணப்படுதுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள், அவர்களுடைய படிப்பில் நல்ல ஒரு திறமையான ஒரு வாய்ப்பு நிறைந்த ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடுங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்க போகுது. அவர்கள் எந்த ஒரு துறைகளில் இந்த காலகட்டங்களில் இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களுடைய நிதி சம்பந்தமான விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதிக பணம் சேமிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இன்று மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் மன உறுதி, தைரியம், தன்னம்பிக்கை இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக ஏற்பட போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பது எல்லாமே இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களிடம் பார்த்தீங்கன்னா சகோதரர்களுடைய பணம் கேட்டு வரக்கூடிய ஒரு நச்சரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் குடும்ப பெரியோர்களுடைய ஆதரவு, அரவணைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 3ல் ராகுவும் 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 9ஆம் பாவத்தில் கேதுவும் 10ஆம் பாவத்தில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய வலுவான திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வெற்றி காண்பீங்க. கடின உழைப்பு, மன உறுதி, இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரம் ரீதியாக இருந்து வந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் சில அலைச்சல்கள்லாம் ஏற்பட காண்பீங்க. உங்களுடைய ஏதாவது உங்கள் குடும்ப சொத்து பிரிவுகளில், பாக பிரிவினைகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்று மனை சார்ந்த ஏதாவது செயல்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் உண்டாகக்கூடும். அப்போ எதிலுமே நீங்கள் சகிப்புத்தன்மையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ புதிய முயற்சிகளாக இருந்துச்சுன்னா அதில் தாமதங்கள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. இன்றைய நாள் புதிய முயற்சிகளை ஒரு சில விஷயங்களில் தவிர்க்க வேண்டியதும் நல்லதுங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே இன்றைய நாள் நீங்க கூடுங்க. அனைவரிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வழக்கமான ஒரு சூழ்நிலைகளை காணப்படுங்க. அப்போ இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. வேலை தொடர்பான பயணமெல்லாம் ஏற்படும். அந்த பயணத்தின் மூலம் நல்ல லாபங்கள் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய அன்றாட தேவைகளை விட அதிகமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், இதெல்லாம் ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுதுங்க. அதனால் இருவரிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு ஏற்படுங்க. குடும்பத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்க போகுது. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. அவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே அதெல்லாம் விலகி இன்றைய நாள் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு போதிய அளவு உங்களுக்கு காணப்படுங்க. அப்போ நிதி ஆதாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதால் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பங்கு வர்த்தகத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நல்ல லாபங்களும் உண்டாகக்கூடும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் புத்துணர்ச்சி, தைரியம், தன்னம்பிக்கை, இதன் காரணமாக நீங்கள் ஆரோக்கியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடைய விஷயங்கள் இல்லை இங்கே தலையிடாமல் இருந்தாலே போதும், எல்லா இடத்துலையுமே மிக சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்று பிற்பகலுக்கு மேலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் உள்ளது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உறவினர்களால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்க கூடுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி
கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 2ல் ராகுவும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குது. 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 10ல் பார்த்தீங்கன்னா சந்திரனும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சவால்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அதனால் எதையுமே நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டுங்க. ஆன்மீக இசை பொழுதுபோக்கு விஷயங்களில் பங்கு கொள்வதன் மூலம் இன்றைய நாள் நீங்கள் சற்று மன நிறைவான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. தர்ம காரியங்களில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய சிந்தனைகளில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ பயனற்ற சில பேச்சுக்களை எல்லாம் குறைத்து கொள்ளுங்க. தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்க வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உடன் இருப்பவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ தன வருவாயில் உங்களுக்கு ஏற்ற இறக்கம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதையும் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க இன்றைய நாள். அதனால் அரசாங்க காரியங்களாக இருந்துச்சுன்னா அது இழுபறியாகத்தாங்க இன்றைய நாள் இருக்கும். அதனால் மற்றவர்களுடன் நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பதட்டமெல்லாம் ஏற்பட காண்பீங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடன் இருங்க. வியாபாரத்தில் உங்களுடைய சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. இன்றைய நாள் பைரவரை வழிபடுவது உங்களுக்கு நலம் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் போதே சில போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுங்க. அப்போ வேலைப்பளு அதிகமாக காணப்படும். உங்களுக்கு ஓய்வு நேரம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க இன்றைய நாள். பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பதிலும் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம். அதனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் வேலை தொழில் விஷயங்களில் கவனமுடன் இருங்க. தொழில் வளர்ச்சியும் சற்று குறைந்து காணப்படக்கூடிய எப்பொழுதும் போல உங்களுக்கு லாபங்கள் சற்று குறைந்து காணப்படுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் கொஞ்சம் கவனமான ஒரு தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. ஒரு பதட்ட உணர்வுகளை எல்லாம் நீங்கள் உங்கள் துணையுடன் காண்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இதனால் உறவுகளில் ஒரு நல்லிணக்கம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் காணப்படுறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் கொஞ்சம் சிறு சிறு தடங்கல்கள் எல்லாம் வரலாம். அதே போல் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ தேவையற்ற செலவுகள் அனாவசிய செலவுகள் இதுதான் உங்களுக்கு அதிகமாக காணப்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் சில கவலைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையில் எப்பொழுதுமே கவனம் செலுத்தி அதை கொஞ்சம் டேக்கர் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நிதி ஆதாரம் மிக முக்கியமுங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய தாயோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவையாக இருக்குங்க. அப்போ அதற்காக நீங்கள் சில பணமும் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுது. அப்போ எச்சரிக்கையுடன் இருங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லதுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதையெல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக சிறப்பான பலன்களாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்று மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை எல்லாமே இன்றைய நாள் தவிர்ப்பது மிக சிறப்பை தருங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க.
மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் ராகுடைய பயணம் இருக்குது, 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. 10ல் செவ்வாய் சூரியனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே பார்த்தீங்கன்னா வெற்றிகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நிறைந்த நாளாகவே இருக்குங்க. அப்போ இன்று புதிய தொடர்புகள், நண்பர்கள் இதெல்லாம் பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் விவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. நண்பர்களுடைய வழியில் சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உண்டாகலாம், அதில் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடன் இருங்க. பேச்சுக்களில் எப்பொழுதுமே நிதானத்தை கடைபிடிங்க. பயனற்ற சிந்தனைகளை எல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ளுங்க. அதே போல் வீண் செலவுகளால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் சஞ்சலங்கள் ஏற்பட காண்பீங்க. உங்களுடைய செய்யக்கூடிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அப்போ இணைய சார்ந்த வர்த்தகங்களில் இருந்தீங்கன்னா, அவங்க பணிகளில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமுடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ எந்த ஒரு செயல்பாடுகளுமே கொஞ்சம் விவேகத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் அதிகரிக்கக்கூடிய ஒரு செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு, சேவிங்ஸ் எல்லாம் குறைய காண்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகளில் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு அது நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயமெல்லாம் ஏற்படுது. நீங்கள் வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா விற்பனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்கும். அப்போ வாடிக்கையாளர்களுடைய கனிவாக நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா அதில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட உங்களுக்கு சிரமங்கள் சற்று குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் திருப்திகரமான பலன்களை எல்லாமே காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி தரமாக பணியாற்றி தரக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படும். அதனால் இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளில் ஒரு மும்முரமாக செயல்படக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படுங்க. ஒரு சிலருக்கு காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அன்பு நிறைந்த ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று நிறைந்து காணப்படும். அப்போ உங்களுடைய துணையுடன் இதெல்லாத்தையும் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவரிடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு, நல்ல உறவு பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். அன்பு அரவணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும், அவர்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுடைய சேவிங்ஸ் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ நிதி விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு. அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு மிக அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தொடை வலி அதிகமாக காணப்படலாம். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நடைபயணத்தை நீங்கள் நடைபயிற்சியை தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய கால் பலம் பெற்றால் தான் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. அதனால் நடைபயிற்சியை எப்பொழுதுமே கைவிடாமல் நீங்கள் தொடர்ந்து நடைபயிற்சி பண்ணுங்க. ஆரோக்கியம் மிக சிறப்பாக முன்னேற்றங்கள் அடைய காண்பீங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று வாழ்க்கை துணையால் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நன்மை ஏற்படுத்துங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி மீன லக்கண அன்பர்களே,
உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.